சரி, காரணிகளும் மடங்குகளும் தரம் 6ல ஆல்ரெடி நீங்கள் காரணிகள் தொடர்பாக படிச்சிருக்கிறீர்கள். காரணிகள் என்று சொன்னா என்னன்னு சொல்லி சொல்றது ஞாபகம் இருக்கா யாருக்காவது? காரணிகள் என்று சொன்னால் காரணிகள் என்று சொன்னால் இப்ப 5 என்னென்ன எண்களால் நாங்க மிச்சமில்லா வகுக்கலாம்? 5 என்ற எண்ணை என்னென்ன எண்களால மீதியின்றி வகுக்கலாம்? சொல்லுங்க. 1 5. வெரி குட். 1 5. அப்ப 5 காரணிகள் என்றது அந்த 1ம் 5 தான். அதாவது ஒரு காரணி என்று சொன்னால் ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எல்லா எண்களையும் நாங்கள் காரணிகள் என்று சொல்லுவோம். தெரியும்? ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எல்லா எண்களும் காரணிகள். சரியா? அப்ப 5 காரணிகள் என்னென்ன வரப்போகுது? 1 5. ஓகே, 1 5 வந்து 5 காரணிகள். சரி, 1 காரணிகள் என்ன? காரணி என்ன? 1 காரணி என்ன? 1 காரணி என்ன? 1 என்ன இலக்கத்தால வகுக்கலாம்? 1 சார். 1ஆல மட்டும்தான் வகுக்கலாம். அப்ப 1க்கு எத்தனை காரணிகள் இருக்குது? 1 ஒரு காரணி தான் இருக்குது. ஓகே, 2 என்னென்ன எண்களால வகுக்கலாம்? 1 2 1 2. 1ஆலையும் வகுக்கலாம், 2ஆலையும் வகுக்கலாம். அப்ப 2க்கு எத்தனை காரணிகள் இருக்குது? 2 காரணிகள். 2 காரணிகள் இருக்குது. ஓகே, 3 என்னென்ன இலக்கங்களால வகுக்கலாம்? 1 3. 1ஆலையும் 3ஆலையும் வகுக்கலாம். வெரி குட். ஓகே, 4 என்னென்ன காரணிகளால வகுக்கலாம்? என்னென்ன எண்களால மீதியின்றி வகுக்கலாம்? 1 2 4. 1 2 4. வெரி குட். அப்ப 4க்கு எத்தனை காரணிகள் இருக்குது? 3 காரணிகள். 3 காரணிகள். அப்ப காரணிகள் என்று சொன்னால் ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எல்லா எண்களும் காரணிகள் என்று சொல்லி சொல்லுவோம். அவங்களுக்கு காரணிகளை கண்டுபிடிக்க தெரியும். இப்ப நாங்கள் தரம் 6ல இரு காரணிகளின் பெருக்கம் ஆளுவதன் மூலம் எண்களின் காரணிகளை நாங்கள் பார்த்தாங்க. சரியோ? இப்ப காரணிகள் நாங்கள் பெருக்கம் ஆளுதலின் மூலம் இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் செய்ய போறோம். சரி, கவனிங்க. இப்ப காரணிகள் என்று சொல்லி போடுங்க. சின்ன தலையங்கம் விரைவா இருங்க. காரணிகள் என்று தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. காரணிகள் என்று தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. சின்ன தலையங்கம் காரணிகள். வேகமா இருங்க. காரணிகள் எழுதிக் கொள்ளுங்க. ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எல்லா எண்களும் காரணிகள் ஆகும். ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எல்லா எண்களும் காரணிகள் ஆகும். அப்ப காரணி என்றால் ஒரு எண்ணை அதை மிச்சம் இல்லாம வகுக்கணும். வகுப்புகளை மிச்சம் வரும் என்றால் அந்த எண்ணுக்கு அந்த குறிப்பிட்ட வகுக்கிற எண் வந்து காரணி இல்லை. 10 வந்து 2ஆல வகுத்தம் என்றால் 5 விட வருது, முழுவன் பெருமானம். 10 3ஆல வகுத்தால் வகுபடும், ஆனா மீதி வரும். அப்ப 3 என்பது காரணி இல்லை. இது விளங்குதா எல்லாருக்கும்? சரியா மக்கள்? ஓகே சார். ஓகே, இப்ப நாங்கள் நேரடியாக காரணிகள் எழுத போறோம். அந்த காரணிகள் எழுதுறதன் மூலம் முதன்மை காரணிகளையும் கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தெரியும் முதன்மை எண்கள் சொல்லுங்க பாப்போம். தொடைகள் எல்லாம் படிச்சு வந்துட்டோம். ஏற்கனவே முதன்மை எண்கள் படிச்சுட்டோம் நிறைய தடவைகள். முதன்மை எண்கள் சொல்லுங்க. 2 3 5 7 11 வெரி குட். 2 3 5 7 11 13 17 19 போய் கொண்டிருக்கும். ஓகே, கீழுக்கு எழுதிக் கொள்ளுங்க. இது முதன்மை எண்கள் என்று போட்டுக்கொள்ளுங்க. 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள். 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள். 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள். 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள்.
ஓகே, இப்ப இந்த 12 என்ற எண்ணுக்கு நாங்கள் காரணிகள் எழுதி பார்ப்போம். ஓகே, 12 என்ற எண்ணுக்கு காரணிகள் எழுதி பார்ப்போம். சரி, 12 எப்படி பெருக்கலாம்னு சொல்லுங்க. 1 தர 12 வேற 2 தர 12 24 பெருக்கினால் 12 வரும். 2 தர 6 2 தர 6. ஓகே, இன்னொன்னு சொல்லுங்க. 3 தர 4 சார். 3 தர 4 4. ஓகே, 3 தர 4 வேற எதுவும் வருமா? இல்ல சார். 6 தர 2 2 தர 6 3 தர 4. ஓகே, இப்ப 12 காரணிகள் என்னன்னு எழுதுங்க. 12 காரணிகள் சொல்லுங்க. 1 1, 2, 2, 3, 4, 6, 12. விளங்குதா எல்லாருக்கும்? சார். சத்தம் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டு மியூட் பண்ணுங்க. அல்ல அமைதியான இடத்துல இருந்து படிங்க. அமைதியான இடத்துல இருந்து படிங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குது. உங்களுக்கும் விளங்காது, மற்றாக்களுக்கும் சத்தம் கேட்குது. ஓகே, இப்ப இதுல இருக்கிற இந்த 12 காரணிகள் இவைகள். ஓகே, அது சரி. இந்த காரணிகள்ல முதன்மை எண்கள் இருக்குதான்னு பாருங்க. இந்த காரணிகள்ல முதன்மை எண்கள் இருக்குதா? எஸ் சார். முதன்மை எண்கள் இருக்குதான்னு பாருங்க. என்ன முதன்மை எண்கள் இருக்குது? 2 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது. அப்ப இந்த காரணிகள்ல இருக்கிற முதன்மை எண்களாக அமைகின்ற காரணிகளை நாங்கள் சொல்லுவோம் முதன்மை காரணிகள். சரியா? அப்ப நாங்கள் இத எழுதிச்சோம். இதுல 12 காரணிகள் கேட்டா நீங்கள் சொல்லுவீங்க 1, 2, 3, 4, 5, 6, 7. சாரி, 1, 2, 3, 4, 6, 12 சொல்லி விடுவீர்கள். இதுல முதன்மை காரணிகள் கேட்டா எதாவது சொல்லுவீர்கள்? 2, 3. 2 ஒரு முதன்மை காரணி, 3 ஒரு முதன்மை காரணி. விளங்குதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, இத நோட் அவுட் பண்ணுங்க. ஸ்பீட் அப் சார். சொல்லுங்க. திருச்சிகன் சொல்லுங்க. நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ண. கொஞ்சம் ஜாயின் பண்ண கொஞ்சம் லிங்க் அனுப்புவீங்களா? ஓகே, இத நோட் பண்ணுங்க. அனுப்பி விடுறேன். ஓகே சார். நாங்கள் காரணிகள் படிச்சிருக்கிறோம். 12 காரணிகள் எழுதிக்கிறோம். 6ஆம் ஆண்டுல படிச்ச விஷயம். சரியா? ஓகே சார். இப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. 12 காரணிகள் சமன் 12 காரணிகள் சமன் 1, 2, 3, 4, 6, 12. 12 காரணிகள் சமன் 1, 2, 3, 4, 6, 12. அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்து எழுதுங்க. 12 முதன்மை காரணிகள். 12 முதன்மை காரணிகள் என்னென்னு சொல்லுங்க. இப்ப 2, 3 எழுதி கொள்ளுங்க. 12 முதன்மை காரணிகள். 12 முதன்மை காரணிகள். ஓகே சார். என்னென்னு சொல்லுங்க. 2, 3. 2, 3. வெரி குட். சரி, இது விளங்கிட்ட எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகே, இப்ப நீங்கள் 36க்கு இதே போல செய்து முடிச்சிட்டு சாட் பாக்ஸ்ல வெளியே போடுங்க. 36க்கு காரணிகள் எல்லாம் கண்டுபிடிக்கணும்.
முதன்மை காரணியை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. ஓகே, மற்றாக்கள் செய்யுங்க. 36 காரணிகளை கண்டுபிடிங்க. மற்றாக்கள் திருட்டியன் கவனிங்க. இதுல 12 காரணிகள் கவனிக்கணும். கேள்வி கேட்டா கவனிக்கணும். 12 காரணிகள் 12 மீது வகுக்கக்கூடிய எல்லா எண்களும் காரணிகள் 12 காரணிகள் சொல்லுவோம். அப்ப நாங்கள் பெருக்கமா எழுதுறோம். 1 தர 12 12, 6 தர 2 12, 3 12. அப்ப இதுல வர எல்லா இலக்கங்களும் 12 காரணியா வரப்போகுது. அதைத்தான் நாங்கள் எழுதியிருக்கிறோம். 1, 2, 3, 4, 6, 12 சொல்லி. இதுல வர முதன்மை எண்களாக இருக்கிற 2, 3, 5, 7, 10, 11, 13 அப்படி போற முதன்மை எண்களா வர காரணிகள் முதன்மை காரணிகள் சொல்லுவோம். இது விளங்குதா திருட்சிகள்? சரியா? ஓகே, இப்ப 36 கடன் செய்யுங்க. செய்தாக்க செட் பாக்ஸ் அப்படியே போடுங்க. முப்பத்தாறுக்கு காரணிகளும் முதன்மை காரணிகளும் கண்டுபிடிங்க. 36 காரணிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. அதே போல முதன்மை காரணிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. சரியா மக்கள்? சார் நான் அனுப்பிட்டேன். சரியா? ஓகே அரவிந்த், சரி. காரணிகள் சரி. முதன்மை காரணிகள் ஓகே, முதன்மை காரணிகளும் சரிமா. வெரி குட், வெரி குட். பெருக்கி காட்டினீங்களா? 1 தர 2, 1 தர 36, 2 தர 18, 3 தர 12, 4 தர 6 பெருக்கி மட்டும் தான் அனுப்பினேன். குட் குட் குட். செய்தாக்கள் குயிக்கா அனுப்புங்க. ஓகே, சாஸ்வத் அதுல 18 வரணும். சாஸ்வத் 18 2 36, அடுத்த 36 வரணும். சாஸ்வத் 1 2 3 4 അവിടെ 18 வரும் 36 வரும். என்ன சாஸ்வத்? முதன்மை காரணிகள் சரி. ஓகே, அதை சேர்த்துக் கொள்ளுங்க. 18 36 ரெண்டும் வரும். அதோட முதன்மை காரணிகள் சரிமா.
வேகமாயிருங்க. சரியா? ஓகே ரிக்சன், வெரி குட் ரிக்சன். அதுல ரிக்சன் ஒன்றும் முதன்மை காரணி இல்ல ரிக்சன். ஏன்னு தெரியுமா ரிக்சன்? மைக் ஆன் பண்ணுங்கம்மா. ஓகே சார். ஒன்றுக்கு வந்து ஒரு காரணி தானே ராசா இருக்குது. 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் தான் முதன்மை காரணிகள். ஒன்று முதன்மை காரணி, முதன்மை எண் இல்லை. சரியா? ஓகே சார். ஓகே ஹன்ஃபா. ஓகே ஹன்ஃபா சரி. ஹன்ஃபா அதுல ரெண்டும் வரும் என்னமாள் முதன்மை காரணிய ரெண்டும் வருமல்ல. 18 2 36 பெருக்கம் எழுதல நீங்கள். அதை எழுதுனீங்கன்றால் அது வரும். சரியா? 2 தர 18 எழுதுனீங்கன்றால் காரணிக்குள்ள 2ம் 18 வந்து சேரும். அதே நேரத்துல 2ம் முதன்மை எண்ணா வரும். சரியா? ஹன்பா மைக் ஆன் பண்ணுங்க. ஹன்ஃபா விளங்கிட்டா ஹன்ஃபா சொல்றது? ஓகே அத கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 2 தர 18 போட்டுக்கொள்ளுங்க. போட்டுச்சு செய்யுங்க. சாஸ்வத் இப்ப சரிமானா திருச்சிகன் என்ன 2 மட்டும் போட்டிருக்கிறது. காரணிகள் எல்லாம் எழுதணும். முதன்மை காரணிகள் என்னன்னு சொல்லி அனுப்பணும். வேகமா இருங்கோ. கோசிகன் விட இன்னும் வரல. சரியா? ஓகே கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. கேள்வி எழுதுங்க. பின்வரும் எண்களின் ஓகே கோசிகன் சரி குட். திருச்சிகன் ஓகே முதன்மை காரணிகள் மட்டும் சொன்னீங்களா? சரி திருச்சிகன் சொல்லுங்க முதன்மை காரணிகள் என்னன்னு சொல்லி இதுல. திருச்சிகன் மைக் ஆன் பண்ணுங்க. 2 1 2 4 6 9 18 36 இதெல்லாம் காரணிகள். இதுல வர முதன்மை காரணிகளை சொல்லுங்க. முதன்மை எண்கள் தான் முதன்மை காரணிகள். இதுல வர முதன்மை எண்கள் தான் முதன்மை காரணிகள். சொல்லுங்க. 2 இப்ப இது என்னென்று வரும்? 1 தர 36, 2 தர 18, 3 தர 12, 4 தர 4 தர 9 விளங்குதோ? இப்ப இதுல என்னென்ன காரணிகள் வரப்போகுது உங்களுக்கு? 1, 2, 3, 4, 6 இன்னொன்று வரும் என்ன? 6 36 வருமല്ലോ. என்ன 6 36 வருமല്ലോ. 6 தர 36 சரியா? விளங்குதா மக்கள்? ஓகே ஆம் சார். 6 அடுத்தது 9 12 18 36 இதுல வார முதன்மை எண்கள் தான் முதன்மை காரணிகள். அப்ப இதுல வர முதன்மை எண்கள் என்னன்னு பாருங்க. 2 என்றது முதன்மை எண், 3 என்றது முதன்மை எண். எனவே 2ம் 3ம் முதன்மை காரணிகள். விளங்குதா மக்கள்? 2, 3 முதன்மை காரணிகள். காரணிகளாக அமைகின்ற எண்கள்ல இருக்கிற முதன்மை எண்கள் தான் முதன்மை காரணிகள் என்று சொல்லுவோம். விளங்குதா இது எல்லாருக்கும்? விளங்காட்டி கொள்ளுங்க. பின்வரும் எண்களின் எல்லா காரணிகளையும் கண்டறிந்து
அவ்வெண்ணின் முதன்மை காரணிகளை காண்க. 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 ஓகே, இவ்வளவு எண்ணை நோட் பண்ணிக்கொள்ளுங்க குயிக்கா. இவ்வளவு எண்களையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நோட் பண்ணிட்டீங்களோ? இவ்வளவு எண்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? அரவிந்த் எழுதியாச்சா? எஸ் சார். ஓகே, நான் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியா முடிக்க போறேன். என்னோட ஒரு பர்த்டே வீட்டுக்கு போக வேணும். அதனால நான் கொஞ்சம் ஏர்லியா முடிக்கிறேன். மக்கள் இந்த ஹோம்ஒர்க்கை செய்து வைங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல மிச்சதை பார்ப்போமா? சரியா? பாய் சார். தேங்க்யூ சார். முடித்துக் கொண்ட மக்கள் நன்றி, வணக்கம், பாய், குட் நைட். தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ Sir, சார். பை நீங்க சார். தேங்க்யூ